நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இது உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகுமா? கண்டிப்பாக பறி போகும். ஆனா அதை விட உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நல்ல பதவி கிடைக்க போகுது. ஒரு சூப்பர், நீங்க சாதாரண வேலையில இருந்தீங்கனாலும் கூட உயர்ந்த பதவிக்கு போறதுக்குனால வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் ரீதியாக பல நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் கர்மாவை கழிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய கெட்ட கர்மாவை கழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு யாரு? 3 மற்றும் 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும் பொழுது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் கூட தொழில் பண்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் ஏற்படும், ஆனால் ஏற்பட்ட கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுப்பார். அப்ப 3ஆம் அதிபதி 10ல் உச்சமாகும் பொழுது கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். எப்படி இருந்தாலும் நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நகை சேருங்க, நிறைய நகை சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாமனார் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவி கிடைக்க போகுது. 3ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் இடங்கிறது மாமனார், கூட பிறந்த இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. அவர்கள் சொத்துக்கள் கிடைக்க போகுது. அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறதுனால ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சோ அதனால முழுக்க 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 பாத்தீங்கன்னா துளாராசிக்கு 10ல் குரு வருது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த கட்டத்துக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணத்தை செலுத்துங்கள். நிச்சயமாக அதுல வெற்றி உண்டு. நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலையுமே ஒரு வெற்றியும், நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். தோல்வியே இல்லைங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எப்படி துவக்க முடியும்? ஆதி சனி இருந்து ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க.
எதிரிகளே நடுங்கக்கூடிய ஒரு இடம் தான் 6ஆம் இடம். அப்ப அங்க சனி இருக்கும் பொழுது நிச்சயமாக எப்ப ஏற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவாரு. சோ குருவும் அந்த இடத்த பாக்குது. அப்ப குரு பார்வை இருக்கும் இல்லையா, குரு இங்க இருந்தாலும் அவருடைய பார்வை எப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னாலே பணம் பெருக போகுது, பொருளாதாரம் பெருக போகுது, உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது, உங்க வாக்குக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது. அதே போல பணப்புழக்கங்கள் அதிகமாறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீடு அமைய போகுதுங்க. துளாராசிக்கு முழுக்க சொல்ல சொந்த வீடு அமைய போகுது. ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய வண்டி, புதிய வாகனங்கள் வாங்குறது இதற்கெல்லாம் ஏற்பாடு நிச்சயமா பண்ணுவீங்க இந்த வருஷம். அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னா கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கவும் செய்வார், மீண்டும் கடனை வாங்கவும் செய்வார். அது நல்ல கடனா சுப விரயங்கள் செய்வதற்குண்டான ஒரு கடனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நல்ல வேலையும் கிடைக்க போகுது, புதிய வேலைகள் அமைஞ்சு வரப்போகுது, வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு இதெல்லாம் விலக போகுது, வேலை ஆட்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. சோ இந்த துளாராசிக்கு குரு பயிற்சி யோக பயிற்சியே, பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுல உங்க ஜாதகம் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குரு நன்மைகளையும் செய்யும், குரு தீமையும் செய்யும். நல்ல கிரகத்தை பார்த்தா அதிக நன்மைகள் கிடைக்கும். தீய கிரகத்தை அவர் பார்க்கிறார் அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு அது கெடுதல் பலன்களையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு பலன் தான். சோ அதனால அது என்னென்ன கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து அதற்கு தகுந்தது போல செயல்களை நீங்க செய்யும் பொழுது இந்த வருஷம் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது இந்த துலாத்துக்கு உண்டு. இந்த குரு பயிற்சி மூலமாக பண வரவுக்கு குறைவு இருக்காது. எப்படி உங்க குடும்பத்துக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எல்லாமே நிச்சயமாக பண வரவு வந்துடும். அதனால வீடோ மனைகளோ சொத்துக்கள் சார்ந்த ஒரு கவலைகள் இருக்காது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். சோ குரு இதைத்தான் செய்ய போறார். மற்ற கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது வேற. குரு நேரடியாக இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் முதன்மையாக செய்வார் அப்படிங்கறதுதான் உண்மை. குரு துளாராசிக்கு 70% மேல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.